டாக்டர், இந்த அறிவுத்திறன் என்னன்றதை பற்றி சொன்னீங்க. அறிவுத்திறன் குறைன்னு என்ன டாக்டர்? அறிவுத்திறன் குறை அப்படின்னா, அதாவது எனக்கு அறிவு வளரணும். அறிவு வளரும் போது என்ன ஆகுதுன்னா அறிவுத்திறனும் வளருது. உடல் வளர்ந்துக்கிட்டே போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி அறிவும் வளரணும். இந்த அறிவு நார்மலாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு உடல் வளர்ச்சி நின்று போகிற மாதிரி அறிவு வளர்ச்சியும் நின்று போயிடும். இப்போ 3 வயசு வரைக்கும் வளர வேண்டியது வளருது. 4 வயசு வரும்போது 3.5 வயசுக்கு உண்டானது தான் இருக்கும். 5 வயசு வரும்போது 3.5 வயசுக்கு உண்டானது இருக்கும். 6 வயசுக்கு வரும்போது 4.5 வயசுக்கு உண்டானது வரும். இப்படி குறைவாக வந்துக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அதோடு நின்று போயிடும், தடைபட்டு போயிடும். ஸோ அரெஸ்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், இந்த அறிவுத்திறன் வளர்ச்சி இருக்குது இல்லையா, அந்த அறிவுத்திறன் வளர்ச்சி குறைபட்டு போகவோ அல்லது தடைப்பட்டு போனாலோ பாதியில் நின்று போனாலோ அதுக்கு பேர் அறிவுத்திறன் குறைன்னு பேர். இதே சமயம் அறிவுத்திறன் நார்மலாக வந்து 16 வயசுக்கு உண்டானது 16 வயசுக்கு வந்துட்டோ அல்லது 16 வயசுக்கு உண்டானது 10 வயசு வரைக்கும் வந்துட்டோ வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அதுக்கு பேர் அறிவுத்திறன் வீழ்ச்சி. அது வேற. சில பேருக்கு அறிவுத்திறன் ஒரு அளவுக்கு மேலே நின்று போயிடும், தடைபட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது உடல் மட்டுக்கும் வளர்ந்துக்கிட்டே போகுது, பட் அறிவு நின்று போயிடுது. இதுக்கு பேர் தான் அறிவுத்திறன் குறைன்னு பேர். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவன் 16 வயசு ஆனாலும் அந்த 10 வயசுக்கு உண்டான அறிவு தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்க்கையில் சமாளிக்க ஆரம்பிக்கிறான், புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான், அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை சந்திக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு பேர் தான் அறிவுத்திறன் குறை. நீங்கள் அறிவுத்திறன் குறைன்றது வளர்ச்சியே தடைப்பட்டு போயிடும். அதுக்கு மேலே என்ன முயற்சி பண்ணாலும் அந்த அறிவுத்திறன் வளராது, மேம்பாடு அடையாது. இதுக்கு பேர் அறிவுத்திறன் குறை. அறிவுத்திறன் குறைன்னா வேற ஏதோ ஒரு நோய் மாதிரின்றதில்ல. அறிவுத்திறன் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தவுடனே அப்படியே தடைபட்டு நின்று போகிறதுனால, அதே சமயம் உடல் வளர்ச்சி தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, இதுக்கு ஏற்பட்ட விகிதாச்சாரம் குறையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் அறிவுத்திறன் குறைன்றது பேர். ஸோ வளர்ச்சியே அடையலை, முழுமையாக வளர்ச்சி அடையலை அறிவு, இதுக்கு பேர் தான் அறிவுத்திறன் குறை.